ஸ்னேகா, என்னாச்சு? அழுதியா? சொன்னாதானே தெரியும். இங்கதான் சண்டையா பிரச்சனையா? நான் சொல்றேன்னு, ராஜீவனை வந்து ஸ்னேகா நீ அடிச்சிட்டாரு. ஏ பிரியா, மத்தியானம் பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சுன்னு. அந்த தண்டசருக்கு அவ்வளவு திமிர போச்சா? அவனை என்ன பண்றான் பாரு. அண்ணா வா நில்லு. இங்க அந்த ராஜீவ் அண்ணா, சும்மா அண்ணா, நில்லுண்ணா. என்ன விடு. வேண்டாம். என்ன நடந்ததுன்னு முதல்ல என்கிட்ட கேளு. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. என் மேலதான் முதல்ல தப்பு. போங்க நீங்க எப்பவுமே இப்படிதான். பிரியா, ஏதாவது சொன்னா மொட்டையா நமக்கு சாதகமா விஷயங்களை சொல்லி வீட்ல இருக்கிறவங்கள தூண்டி விடுறது ரொம்ப தப்பு. நடந்ததை முழுசா சொல்லணும். அவன் உன்னை எப்படி அடிக்கலாம்? கையை நீ உடைக்க விட மாட்டேன். அடிச்சதுக்காக கைய உடைக்கணும்னா முதல்ல நீ ஏன் கையை தான் உடைக்கணும். நான் தான் முதல்ல உமாக்காவை அடிச்சேன். அதனாலதான் மாமா என்ன அடிச்சாரு. நீ அண்ணி அடிச்சியா? அவங்க எங்க அம்மாவை பத்தி ரொம்ப தப்பா பேசினாங்க. ஆத்திரம் என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் செத்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நீதான். எப்படி நீங்க அந்த வார்த்தையை சொல்லலாம்? மன்னிப்பு கேளுங்க. சாதாரணமாவே இந்த உமா யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டா. அதுவும் ஒரு நடத்து கெட்டவ மக கிட்ட போய் ஏய் நீ செஞ்சதுல என்ன தப்பு ஸ்னேகா? பெத்த தாய தப்ப பேசுறவன் எவனா இருந்தாலும் அவனை வெட்டுறதான நியாயம். கரெக்ட்னு நானும் அதே தான் சொன்னேன். அண்ணி தான் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உமானிய பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவங்க விஷம்னு. பிரியா, பேசாம இரு. முடியாது அண்ணி. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமாண்ணா? நம்ம அப்பா சாகறதுக்காக அண்ணி தினமும் பிரார்த்தனை பண்றாங்களாம். என்னென்னமோ பேசுறாங்கண்ணா. பிரியா, அவங்க சொன்னதை சொன்னாதானே அண்ணனுக்கு தெரியும். கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம பேசினா யாரால தான் நான் பொறுத்துக்க முடியும்? பொறுமைக்கு ஒரு அளவுன்னு இருக்குல்ல. பொறுத்து பார்த்தாங்க. பொறுத்துக்க முடியாம தான் போய் அடிச்சாங்க. அவங்களுக்கு அந்த அறை நல்லா தேவைதான். போதும். குடும்பத்துல ஒரு சண்டை வந்தா அந்த நெருப்பை எப்படியாவது அணைக்கணும்னு தான் பாக்கணும். அது ஊதி பெருசாக்க கூடாது. ஏய், அதுக்காக குட்ட குனியணுமா? நமக்குன்னு சுயமரியாதை இல்ல? நீ எந்த தப்பு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அந்த உமா ஏற்கனவே நாக்கு கொழுப்பு எடுத்தவதான். அவளுக்கு அந்த அடி தேவைதான். நியாயத்தை தட்டி கேட்டதுக்காக அந்த ராஜி உன்னை அடிப்பானா? எங்க அவன்? சொல்லு, எங்க அவன்? வெளியே போயிருக்காருன்னு. வரட்டும். உன்னை அடிச்சு அந்த கை இன்னைக்கு நான் உடைக்கிறேன். வேண்டாம். முடிஞ்சு போன பிரச்சனைய நீ மறுபடியும் கிளறாத. ராஜீவ் மாமா அடிச்சத நான் அப்பவே மறந்துட்டேன். என்ன உளர்ற? என் பொண்டாட்டி ஒருத்தன் அடிப்பான், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இதே லாஜிக் தானே அவருக்கும். அவர் பொண்டாட்டிய நான் அடிச்சா அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? இங்க பாரு, தப்பு என் மேலயும் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை எப்பவுமே மறக்க கூடாது. இன்னைக்கு நீயும் நானும் சேர்ந்திருக்கோம்னா அதுக்கு மூல காரணமே ராஜீவ் மாமா தான். அவர் இல்லாம நானும் நீயும் சந்திச்சிருக்கவே முடியாது. இங்க பாரு, அவன் அடிச்சதுக்கு நீ முட்டாத்தனமா லாஜிக்லாம் சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் என்கிட்ட அடி வாங்க. இதுதான் நிஜம் டிகே. சரி, ஓ லாஜிக்கு வரேன். இந்த வீட்டுக்கு உமானி வரதுக்கு முக்கிய காரணம் யாரு? நான் தான். அவங்க இந்த வீட்டுக்கு வந்தப்ப கூட அம்மா இந்த வீட்டுக்குள்ளே விடல, அப்பா தெருக்குள்ள கூட விடல. என்னதான் அவங்க உள்ளே வந்தாங்க. அதுக்காக அந்த உரிமையில அடிக்கட்டுமா? என்ன உளற நீ? ராஜி உன்னை அடிச்சதுக்கு நீ சொல்ற காரணமும் இப்படிதான் இருக்கு. டிகே, இந்த விஷயத்தை தயவு செஞ்சு இதோட விட்டுரு. இப்ப பிரச்சனை இந்த அடிதடி இல்ல. ஆமாவை காணோன்னு அத்தை துடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அவரை போய் தேடுவோம். சரி, நான் இதை இப்ப விடுறேன். ஆனா இப்படி விட போறது இல்ல. எனக்கு கிடைக்கிற முதல் சந்தர்ப்பத்துல அவனை என் கையால 4 சாத்தல. என் பேர் துவாரகேஷ் இல்ல. துவா, ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் பண்ணாத. ராஜீவ் மாமா யாரு? உன்னோட சொந்த ரத்தம் தானே. ரத்த பந்தம் அவ்வளவு சீக்கிரம் விட்டு போயிடுமா என்ன? சொந்த அண்ணன் மேல இவ்ளோ கோவம் ஆகாது டிகே. ரத்த பந்தமா? அதான் சொந்த ரத்தம். உங்க அப்பா நீ வெறுக்கிறியா? அவர் என் அம்மாவை கொன்னவரு. அவரு கொல்லல. இல்ல, அவர் தான் கொன்னாரு. அத நானும் ராகவன் மாமாவும் நம்புறோம். அவருக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. ஒருத்தரை கன்னத்துல அடிக்கிறதுக்கும் கத்தியால குத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு டிகே. கன்னத்துல அடிக்கிறவங்கள மன்னிக்கலாம், ஆனா கத்தியால குத்துறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் தண்டனை தான் உண்டு. எங்க அம்மா சார்பா அவருக்கு நான் அதை கண்டிப்பா கொடுப்பேன். நீ இப்படிதான் சொல்லுவேன். உன்னால வேற என்ன சொல்ல முடியும்? சரி விடுங்க இப்ப இந்த பிரச்சனைய. 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க?
கரெக்ட். இப்ப இந்த பேச்சு விட்டுட்டு உருப்படியா மாமாவை தேடுற வழிய பாப்போம். வாடிக்கே. அப்பாவுக்கும் உனக்கும் 1000 சண்டை இருக்கலாம். நான் என்னம்மா பாவம் பண்ண? என்ன ஏமா விரட்டுற? நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் நீங்க அம்மா, நான் உங்க பொண்ணுதான். ராஜி, மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டு போய் படுத்துட்டாங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு. எப்ப வேணாலும் கரண்ட் போயிடுமா? வாமா சாப்பிடலாம். அண்ணே வேண்டாம் அண்ணே, நீ போய் சாப்பிட்டுட்டு படு. ஏம்மா ஏம்மா இப்படி இருக்க? பயமா இருக்குண்ணே. எதுக்குமா? நீ ஜெயில இருந்த காலத்துல ஸ்னேகாவை என் பக்கத்துல வச்சு நான் தனியா வளர்த்த காலத்துல கூட நான் எதுக்குமே பயந்ததில்லண்ணே. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி சமாளிச்சு நான் நல்லபடியா அவளை கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவோ போராட்டங்களுக்கு மத்தியில கூட நான் சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். உனக்கு எதிரா கோர்ட்ல தீர்ப்பு வந்தப்ப கூட நான் கலங்கவே இல்லை. இப்ப என்னம்மா? ஏன் அந்த பொண்ணு உன்னை ரொம்ப பாதிச்சிட்டாளா? அண்ணே, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஏன் எல்லாருக்குமே தெரியும், நான் இன்னும் தூய்மையா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி தெரிஞ்சும் ஒரு வயசு பொண்ணு துணிஞ்சு வீட்டுக்குள்ள வரா, என்ன அம்மானு கூப்பிடுறா. இதெல்லாம் எப்படின்னு? இவ்ளோ தைரியமா யாராவது இதெல்லாம் செய்வாங்களா? எனக்கு முடியலண்ணே. நினைக்க நினைக்க நெஞ்சு கொதிக்குது. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல ராஜி. யாரோ ஒரு எதிரி தான் இவ்வளவு தைரியமா செயல்பட்டிருக்க முடியும். அப்படி யாருண்ணே? அந்த வகையில பார்த்தோம்னா ராகவன். அவன் இந்த ஊர்லயே இல்லை. அவனை இதில் சம்பந்தப்படுத்த முடியாது. கஜேந்திரனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் எப்பவுமே நம்ம கிட்ட நேரடியா வந்து மோதினதில்ல. ஒருவேளை முத்துலட்சுமி இது மாதிரி செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யாரா இருந்தா என்ன, இதை எப்படின்னு நம்ம சமாளிக்க போறோம்? நாம போன்னு சொன்னது அந்த பொண்ணு போயிட்டா. ஆனா அப்படி சொன்னதும் போறதுக்காக அவ வந்திருப்பா? கண்டிப்பா ஏதோ இதை விட பெரிய திட்டத்தோட திரும்ப வருவான்னு எனக்கு தோணுதுன்னு. எனக்கு அப்படி தோணலமா. சும்மா டிராமா பண்ணி பார்த்திருக்கா. நாம துரத்தின உடனே இது வேலைக்கு ஆகாதுன்னு போயிட்டா. அண்ணே, ஒரு வயசு பொண்ணு இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு வீட்டுக்குள்ள துணிஞ்சு வருவாளா அண்ணே? எங்க அம்மா நீதான், என் அப்பா கணேஷ்னு சொல்றா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லையண்ணே. அப்படி கணேஷ்னு ஒரு ஆளை நான் மீட் பண்ணதே இல்லையண்ணே. யாருண்ணே அந்த கணேஷ்? அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? பார்க்கலாமா, முதல்ல சாப்பிடுமா. இல்லண்ணே, எனக்கு எதுவும் வேண்டாம். ஒரே தலைவலியா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் படுக்க போறேண்ணே. அம்மா, நான் இன்னையில இருந்து முத்துலட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போறேன். அவகிட்ட வேலையில சேர்றேன். உன்னோட ஆசீர்வாதம் வேணுமா? இது ஒரு குருக்ஷேத்திரமா. உன்னை நாசம் பண்ணவள நாசம் பண்றதுக்காக நான் பொறுப்பிட்டு இருக்கேன். உன் மரணத்துல புதைஞ்சிருக்கிற உண்மைகளை வெளியில கொண்டு வரதுக்கும் நீ எனக்கு கட்டளையிட்டபடி அந்த ஹாஸ்பிட்டல மீட்டு அத கருணாகரன் கிட்ட ஒப்படைக்க நான் கிளம்பிட்டேம்மா. நான் இப்ப உள்ள போறேன். உயிரோட வெளியில வருவேனான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம், அரவணைப்பு, பாதுகாப்பு இதெல்லாமே தேவை. அது எனக்கு நிச்சயம் கிடைக்கும் நம்புறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? எனக்கு இன்னொரு கோரிக்கையும் இருக்குதுமா. காணாம போன ராகவன் மாமா உடனே திரும்ப வரணும். தலைவன் இல்லாம இந்த குடும்பம் தத்தளிக்குது. உங்க அண்ணனை நீ மீட்டு கொண்டு வந்து இங்க ஒப்படைக்கணும். உமா, காஃபி கொண்டு வா.
அக்கா, நேத்து நடந்த சம்பவத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேத்து என்ன நடந்தது? நான் உங்களை அடிச்சனே. நீயா? என்ன அடிச்சியா? எப்போ? அப்படி கனவு கிணவு ஏதாவது கண்டியா? நீயாவது என்ன அடிக்கிறதாவது? அப்படி அடிச்சிருந்தா நான் உன்னை சும்மா விட்டுருப்பனா? இந்நேரம் உன் கையை அடிச்சு உடைச்சிருக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, நீங்க அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லதுதான். எதுக்கும் நீங்க என்ன சும்மா வச்சு மன்னிச்சு வைங்க. போ போ, கிளம்பு. ரொம்ப சீன் போடாத. தேங்க்ஸ். நானாவது அந்த அசிங்கத்தை மறக்கிறதாவது அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேனா? ஒன்னு திரும்ப பேயார அறைய நான் காத்துட்டு இருக்கேன்டி. வர வரேங்க. வலிக்குதுன்னு எங்கடி காபி? ஏங்க இப்படி கத்துறீங்க? அத்தை கொண்டு வருவாங்க. ஏங்க, அதை விட ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன? அந்த ஸ்னேகா வந்து நேத்து நடந்த அந்த விஷயத்துக்காக என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, நானும் சீப்போன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். ஏய், எதுக்கடி இப்ப காலங்காத்தால நேத்து நடந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்க? இல்லங்க, அவ எங்கேயோ முக்கியமான வேலையா வெளியில கிளம்புறா போல இருக்கு. அம்மா படத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாங்க. உங்க அப்பா கிடைக்க கூடாதுன்னு அவங்க அம்மா படத்துக்கு முன்னாடி வேண்டிட்டு இருக்கா. அம்மா, நேத்துக்கு அவளுக்கு விட்டா மாதிரி உனக்கு சேர்த்து ஒரு அரவணை போய் காபி கொண்டு வா. அட இருங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. போய் காபி கொண்டு வானா திரும்ப திரும்ப என்ன இப்ப ஏன் கத்துறீங்க? கொண்டு வரேன், இருங்க. எங்க கிளம்பிட்டு திடீர்னு? டிக்கே, நான் என் வேலை விஷயமா முக்கியமான ஒருத்தரை பாக்குறதுக்காக போறேன். 99% ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னையில இருந்து ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிடுவேன். என்ன இது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதே மிஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம வீட்ல இருந்தா சண்டை தான் வருது. நம்ம குடும்பத்துக்கு இப்போ பணம் தேவை. படிச்சுட்டு வீட்ல சும்மா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன வேலை? எந்த கம்பெனி? அதெல்லாம் சஸ்பென்ஸ். வேலை வாங்கிட்டு வந்து நானே உனக்கு சொல்றேன். சரி, நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? இல்ல, உனக்கும் டைம் ஆச்சு. நீ கிளம்பு, நான் போய்க்கிறேன். சரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். போயிட்டு வா. அத்தை, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நான் இன்னில இருந்து வேலைக்கு போறேன். மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம். மாமா கூடி சீக்கிரம் வந்துருவாரு. நான் வரேன் அத்தை. ஸ்னேகா நில்லு. வேலைக்கா போற? ஆமா. நீ எங்க வேலைக்கு போற, என்ன வேலை, இதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். அதுல எனக்கு அக்கறையும் இல்லை. ஆனா நீ போற வேலை உருப்படவே உருப்படாது. நீ தொட்டது எதுவும் விளங்காது. எல்லாமே வீணா போயிடும், விளங்காம போயிடும். இதுதான் என்னோட ஆசீர்வாதம். தேங்க்ஸ்கா. நான் போறதுக்காக வரலமா, இனிமே நிரந்தரமா உன் கூட தங்கறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னம்மா ராஜி, இன்னும் நீ அந்த சுஷ்மா டென்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆகலையா? அதெல்லாம் மறந்துடுமா. அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுமா. இனிமே நீ அவளை உன் லைஃப்ல மீட் பண்ண போறதே இல்ல. அப்புறம் எதுக்கு டென்ஷன்? டீயை சாப்பிடு. டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வருவோம். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அண்ணே, இருமா, நான் பாக்குறேன். இருண்ணே, நானே பாக்குறேன்.
துணிமா. நீயா? நான் கூட யாரோ நினைச்சேன். அம்மா சீக்கிரம் வந்து வாசல்ல பாருங்கம்மா. ஏன், என்னாச்சு? நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா மயங்கி கிடக்குறாமா. என்ன சொல்ற? பொண்ணு மயங்கிருக்காளா? ஆமாமா, காலையில கடையை திறக்கும் போதே பார்த்தம்மா. ஐயோ அண்ணே! யாருமா? அண்ணே, வெளியில யாரோ மயங்கி கிடக்குறாங்களாம். சீக்கிரம் வாண்ணே பார்க்கலாம். வாண்ணே, இவங்க தான் சொன்னாங்க. என்னண்ணே, இந்த பொண்ணு இங்க வந்து படுத்திருக்கு? நாம வெளியே அனுப்பிச்சிட்டோம்லம்மா, அவ இங்க இருந்து போவே இல்லை போல இருக்கு. அண்ணே, ராத்திரி பூரா இங்கே படுத்திருப்பா போல இருக்கு. போய் பாருண்ணே. உடம்பு கொதிக்குது ராஜி. ஒரு கைப்பிடி தூக்கிட்டு உள்ள போலாம். அண்ணே, ஒண்ணு வேணாம், சும்மா இருண்ணே. கார்ல கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துடலாம். வேண்டாம்மா, ஏடா கூடமா ஏதாவது ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அம்மா ஒரு கைப்பிடிங்க. அண்ணே, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா. முதல்ல இவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, குடிக்கிறதுக்கு ஏதாவது சூடா கொடுமா. நான் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்து போடுறேன். மா கொஞ்சம் சுடு தண்ணி வைங்க. சரிங்க சார். பாத்துக்கம்மா. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்லம்மா, கொஞ்ச நேரத்துல ஜுரம் குறைஞ்சிரும். ஜுரம் குறையாம இப்படியே இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மாமா. ஏய், அறிவு கெட்டவளே, உனக்கு இன்னும் திமிரு அடங்கலையா? ராஜி விடுமா, அவ ஏதோ ஜுரத்துல உளறா, நீ டென்ஷன் ஆகாத. மாமா, அம்மாவை கொஞ்ச நேரம் என் பக்கத்துல இருக்க சொல்றீங்களா? அம்மா ப்ளீஸ்மா. பேசாம படு. படுமா. வாவுமா, என்னது லட்சுமி கடாட்சமா வந்து நிக்கிற? கோல் படுந்து அப்பாவுக்கு பிரசாதம் கொடுக்கலான்னு வந்தியா? கோவிலுக்குலாம் ஒண்ணு போல, உங்களுக்கு பெருசா அர்ச்சனை பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். அம்மா, எல்லா பிரச்சனையும் உங்களால தான். ஏமா இப்படி கோவப்படுற? இதோட அவமானம் என்ன பாருக்கு? என்ன என்ன அவ கை நீட்டி அடிச்சிட்டா. யாருமா? உன் மாமியார் காரியா? அந்த கழுவிக்கு அவ்வளவு திமிர அடிச்சா? போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளுறேன் பாரு. மாமியார் காரி அடிக்கலப்பா என்ன அடிச்சது அந்த ஸ்னேகா. வாட்? இங்க பாருங்கப்பா,